கிளாசிக்ஸ் ரிவ்யூ டேயில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கின்ற திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சின்ன கவுண்டர். இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம புரட்சி கலைஞர் கேப்டனை ரொம்ப பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். சின்ன கவுண்டர் திரைப்படம் 1992ஆம் ஆண்டு தமிழ்நாடு திரைப்பட உலகில் அவதரித்த திரைப்படத்தின் பெயர்தான் சின்ன கவுண்டர். இதில் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து ஆட்சி மனோரமா அவர்கள், சுகன்யா அவர்கள், மேலும் கவுண்டமணி, செந்தில் இவர்கள் அனைவரும் இணைந்து கலக்கிய ஒரு திரைப்படம் என்றே கூறலாம். மிக முக்கியமாக இந்த திரைப்படத்தில் நம்ம வடிவேலும் நடித்திருப்பார். வடிவேல், செந்தில், கவுண்டமணி நடித்த படங்களில் இந்த திரைப்படத்தின் காமெடிகள் பெரிய அளவில் ஹிட்டாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சின்ன கவுண்டர் திரைப்படம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பேசப்பட்ட திரைப்படங்களில் ஒன்று. தமிழ்நாடு திரைப்பட உலகில் தமிழ்நாட்டு திரைப்படங்களில் மிகவும் முக்கிய இடத்தை, பங்கை வகிக்கக்கூடிய இந்த சின்ன கவுண்டர் திரைப்படம் இன்றும் இப்பொழுதும் திரைப்படங்களை டிவியில் போட்டால் அனைவரும் உட்கார்ந்து அமைதியாக பார்க்கக்கூடிய திரைப்படமாக இது இருக்கும். குடும்பங்கள் கொண்டாடிய திரைப்படங்களில் இந்த சின்ன கவுண்டர் திரைப்படமும் ஒன்று. சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த நடிப்பு என்பது தமிழ் திரைப்பட உலகில் அதுவரை தமிழ் மண்ணில் நடித்த நடிகர்களை விட ஒரு படி மேலாக நடித்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு அவருடைய முகபாவனையாக இருக்கட்டும், சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், பேசுகின்ற டைலாக்குகளாக இருக்கட்டும், இன்னமும் அந்த கதை பேசுகின்ற கருவாக இருக்கட்டும், மிகவும் அற்புதமாக இந்த சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் அமைந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது. சரிங்க, இதையெல்லாம் இந்த திரைப்படத்தை குறித்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே. ஆம், நிச்சயமாக இந்த திரைப்படத்தை 50% அளவிற்கு ஹிட்டாகியது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என்றால், இன்னொரு 50% ஹிட்டாகியதற்கு காரணமாக இருந்தது இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் பின்னணி இசைதான். நம்ம ஐயா ராஜா அவர்கள் இசைத்த பாடல்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் சின்ன கவுண்டர் படத்தின் மூலமாக ஒலித்தது என்றால், ஆம், நிச்சயமாக ராஜாதான். இந்த திரைப்படத்தை இயக்கியது ஆர்.வி. உதயகுமார், ப்ரொடியூஸ் பை வி. மோகன், வி. நடராஜன், ரிட்டன் பை ஆர். செல்வராஜ், ஸ்க்ரீன் பிளே பை ஆர்.வி. உதயகுமார், ஸ்டாரிங் விஜயகாந்த், சுகன்யா, மனோரமா, சலீம் ஹவுஸ், சத்யபிரியா, கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, மியூசிக் பை இளையராஜா, சினிமாட்டோகிராஃபி ஏ. கார்த்திக் ராஜா, எடிட்டட் பை பி.எஸ். நாகராஜ், ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆனந்தா ஃபிலிம்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பை ஜிவி ஃபிலிம்ஸ், ரிலீஸ் டேட் 14th ஜனவரி 1992ஆம் ஆண்டு என்பது இந்த திரைப்படத்தின் ஒரு வரலாறாக இருந்து வருகின்றது. மேலும் சின்ன கவுண்டர் திரைப்படம், அதில் உள்ள கதையின் கரு என்பது தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு மிக அற்புதமான கதைக்களமாகவும் காட்சிகளையும் அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் ஆர்.வி. உதயகுமார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. அந்த அளவிற்கு மிக தெளிவாகவும் மிக அழகாகவும் மிக நேர்த்தியாகவும் இந்த கதை அமைய பெற்றிருக்கும். மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படம் என்பது ஒரு மகுடம் சூட்டியது போன்று தமிழ்நாடு திரைப்பட உலகில் இருந்தது என்றால், ஆம், நிச்சயமாக அவர் கேப்டன் ஆவதற்கு முன்பு சின்ன கவுண்டராகவே தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. என்ன மக்களே, சின்ன கவுண்டர் கிளாசிக் டே ரிவ்யூ எப்படி இருந்துச்சு? இதை பற்றி உங்களுடைய கமெண்டை கீழே பதிவு செய்யுங்க. இதேபோன்று அப்கமிங் மூவிகளுடைய ட்ரீசர் ட்ரைலரை பார்க்க வேண்டுமென்றாலும், கிளாசிக் ரிவ்யூ டே பார்க்க வேண்டுமென்றாலும் நம்ம சேனலை, தமிழா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்ல ஒரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.